ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஊழியர் செய்கிற அம்மாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை இன்னும் பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படி, கர்த்தருடைய ஆவியார் நம்மோடு பேசும்படி எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கிருபை உள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மற்றும் உம்முடைய பிள்ளைகளுமே ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க. இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நேராக எங்களுடைய சிந்தனைகளை திருப்பும், எங்களை ஆளுகை செய்து நடத்தும். உடைய விலையேற பெற்ற மகிமையின் பிரசனத்தினால கர்த்தர் எங்களை மூடும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுங்க. ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடுங்கப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. உடைய மகிமை வெளிப்படட்டும். தடைகள் எல்லாம் மாற்றி போடும். ஆசீர்வாதி. எங்களுக்கு என்ன தேவையோ ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதபாரகர்களை கடிந்து கொள்ளுகிறதான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. 23ஆம் அதிகாரத்தில் பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்தால் இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் அவர்களை மாயக்காரரே, மாயக்காரரே என்று 7 தடவை அழைக்கிறார். 7 தடவை அழைத்து அவர்களை உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி கொண்டே இருப்பார். 23ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரிசேயரையும் மாயக்காரரையும் பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுல ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் கேட்கிறார். நாம் வாசித்த 19ஆம் வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார், மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ என்று ஆண்டவர் கேட்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 காரியம் சொல்லப்படும். ஒன்று, காணிக்க முக்கியமா இல்ல பலிபீடம் முக்கியமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது முக்கியம்? ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி. காணிக்க முக்கியமா, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடம் முக்கியமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால ஒண்ணுமே இல்லப்பா, நீ பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ண அதனால ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லுகிறான். எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் மேல் சத்தியம் பண்ணினால் அவனை கடனாளி என்றும் இவர்கள் சொல்லுகிறார்கள். பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணினா ஒண்ணும் இல்லை, ஆனா காணிக்கையின் மேல் சத்தியம் பண்ணினால் கடனாளி என்று சொல்லுகிறார்களாம். யார் சொல்றா? இந்த பரிசேயர்கள், இந்த மாயக்காரர்கள். ஆகவே ஆண்டவர் கேட்கிறார், குருடரே, எது உங்களுக்கு முக்கியம்? மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? உங்களுக்கு காணிக்க முக்கியமா, பரிசுத்தமாக்குற காணிக்கை பரிசுத்தமாக்குகிற பலிபீடம் முக்கியமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட இந்த காரியத்தை நாம் வேதத்திலிருந்து தியானிக்க
எல்லாம் எடுத்து பேசுவதற்கு நேரம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல காணிக்க முக்கியமா பலிபீடம் முக்கியமா என்று சொல்லும்போது காணிக்கையை விட பலிபீடத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப காணிக்க முக்கியம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் காணிக்கையை எங்கேயுமே அற்பமாக ஆண்டவர் பேசவில்லை. காணிக்கை கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. காணிக்கை கொடுக்காதேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா இந்த பரிசேயர்கள் திருந்தபடி பரிசேயர்கள் மனம் திரும்ப வேண்டும். இவர்கள் காணிக்கையை முக்கியப்படுத்துகிறார்கள், பலிபீடத்தை அற்பமாக எண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலிபீடம் என்பது ஆராதனை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காணிக்கையும் ஆராதனையின் ஒரு பகுதி தான். வேதத்தில் சொல்லப்படும் ஜீவ பலியாக அப்படி நம்ம என்ன செய்யணுமா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் காணிக்கை. கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கட்டும். நான் வேதத்தில் இன்னைக்கு 2 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 2 காரியத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. முதலாவது வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பலிபீடம் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பாபு. முதல் பலிபீடம் யார்? இந்த வேத புஸ்தகத்திலே நான் படிக்கும்போது முதல் பலிபீடத்தை கட்டினது நோவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலியிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது நோவா முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. கொஞ்சம் சிம்பிளான விஷயம்தான், ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்பிளான விஷயம்தான், ஆனா நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, நோவா பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மை. நோவா பலிபீடத்தை கட்டினான். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். யாராவது நீ பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று அவருக்கு சொன்னார்களா? சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை. யாருமே சொல்லல பலிபீடத்தை நீ கட்ட வேண்டும் என்று சொல்லல. ஆனால் நோவா தானாகவே பலிபீடத்தை கட்டுகிறான். அவனுடைய இருதயத்துக்குள்ளே, அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சிந்தை உண்டாகிறது. நான் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் பலிபீடத்தை கட்டணும் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உருவாகிறது. ஒரு நல்ல சிந்தையை கர்த்தர் அவனுக்குள்ளே உண்டாக்குகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல எண்ணங்களை நல்ல விருப்பங்களையும் நமக்குள்ள தேவன் உண்டாக்குகிறவர் என்று பிடிப்பேர்ல வேதம் சொல்லுகிறது. நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை தேவன் நமக்குள்ளே உண்டாக்குகிறார். வேதத்தில் சொல்லப்படவே இல்லை இதை நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் யாரிடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தானாகவே பலிபீடத்தை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அவனுக்குள்ளேயே ஒரு விருப்பம் உண்டாகிறது. நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தரை நான் மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை நான் உயர்த்த வேண்டும். ஏனென்றால் கடந்த நாட்களிலே முழு உலகமும் அழிந்து போனது. நோவா ஏன் இந்த பலிபீடத்தை கட்டுகிறான் கவனிங்க. முழு கடந்த நாட்களில் முழு உலகத்தில் இருந்த ஜனங்களும் மிருக ஜீவன்களும் உலகத்தில் இருந்த எல்லாம் அழிந்து போனது. ஆனால் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றினார். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றினார். என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் இதுவரைக்கு பாதுகாத்தார். என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் இதுவரைக்கு நடத்தினார். என் குடும்பத்தின் மேல் அவருடைய கிருபை இருந்தது. என்னுடைய குடும்பத்தின் மேல் அவருடைய இரக்கம் இருந்தது. என்னுடைய குடும்பத்தின் மேல் அவருடைய பாதுகாவல் இருந்தது. என்னை ஆண்டவர் கைவிடவில்லை. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். இந்த அதிகாரத்தில் நீங்க அதுக்கு முன்னாடி படிக்கும் போது 6ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர்
சொல்லுகிறார் நோவாவிடத்திலே, உனக்கு நீ ஒரு பேழையை உண்டாக்கு சொன்னாரா இல்லையா? நீ ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு. ஆனா பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. பேழை என்பது அங்கே அவனை பாதுகாக்கிற ஒரு இடமாயிருந்தது. அவன் அந்த பேழையை செய்தபடினாலே, அந்த பேழையை செய்து அதுக்குள்ள அவன் போனபடினாலே, அந்த பேழைக்குள்ளே போய் தன்னை அவன் காப்பாற்றிக் கொள்கிறான். அவனும் அவனுடைய குடும்பமும். நோவாவுடைய மனைவி, 3 பிள்ளைகள், 3 மருமக்கள், மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர் அந்த பேழைக்குள்ள போனாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 8 பேர் அந்த பேழைக்குள்ள போனாங்க. 8 பேரையும் ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் உள்ள கையை பிடித்து சொல்லுங்க, பேழைக்குள்ள போனவங்களை கர்த்தர் பாதுகாத்தார். பேழை என்பது சபைக்கு அடையாளம். பேழை என்பது சபைக்கு அடையாளம். சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கிறவர். அப்படின்னா இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு அழிவில்லை, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை உண்டு, அவர்களுக்கு ஒரு பரலோகம் உண்டு. இந்த நோவாவினுடைய பேழையை நீங்கள் படிக்கும் போது 6-7 அதிகாரங்களிலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், இந்த பேழை அவன் செய்தான். பயங்கரமான பேழை. எத்தனை அடி நீளம்? 300 அடி. 30 அடி உயரம். நம்ம அளவெல்லாம் கிடையாது, நம்முடைய அளவல்ல, பழைய அந்த காலத்தில் இருந்த அளவு. மிகப்பெரிய ஒரு பெரிய பேழை, 3 அடுக்கு பேழை அவன் செய்கிறான். அந்த பேழைக்குள்ளே மிருகங்களை எல்லாம் கொண்டு வருகிறான். நல்லா கவனிங்க, அந்த பேழைக்குள்ளே பாம்பும் இருக்கிறது, அந்த பேழைக்குள்ள குரங்கும் இருக்கிறது, அந்த பேழைக்குள்ள எல்லா மிருக ஜீவன்கள் இருக்கிறது. அப்படிதானே? நான் சொல்றது உண்மையா பொய்யா? எல்லாத்தையும் உள்ள கொண்டு போனான். பாம்பு யாரையும் கடிக்கல, யானை யாரையும் கஷ்டப்படுத்தல, சிங்கம் யார் இடத்துல சண்டை போடல, கரடி யாரும் என்ன செய்யல. கரடி கிட்ட இருக்க முடியுமா? சிங்கத்துக்கு யோசித்து பாருங்க. அந்த பேழைக்குள்ள வந்த போது எல்லாம் ஒன்று போல மாறிவிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள வரும்போது எல்லாரும் எப்படி மாறணும் அப்படின்னா, ஒரே தேவ சாயல்ல மாறணும். பேழைக்குள்ள ஒரு தேவ மகிமை இருக்கிறது. பேழைக்குள்ள போனா சர்ப்பமும் விஷ சர்ப்பங்களும் நல்லவைகளாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. மற்றவர்களை கொல்லுகிற சர்ப்பங்கள் கூட நல்லவைகளாய் மாறிவிடுகிறது. அப்படி என்றால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்குள் வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்தில் இருக்கிறவராய் வாழக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கை சபையிலே வரும்போது மாற்றமுடையதா இருக்க வேண்டும், அது மேன்மையுடையதா இருக்க வேண்டும், மக்கள் புகழுகிறதா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் இந்த ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், இவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், உத்தமமானவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் பார்க்கும்போது புதிதாக இருக்கிறது, வேறு புது சிருஷ்டியா இருக்கிறார்கள். இவர்கள் தேவனை பிரதிபலிக்கிறார்கள். இவர்களை பார்க்கும் போது நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம். நம்மை பார்த்து ஜனங்கள் சொல்லணும், இவர்களை பார்த்தால் இயேசுவை பார்ப்பது போல் இருக்கிறது. இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய செயல், இவர்களுடைய நடத்தை இயேசுவை வெளிப்படுத்துகிறது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்ல, முகத்தை பார்த்து சொல்லுங்களே. நம்மளை பார்த்தா ஜனங்கள் சொல்லணும், இயேசுவை போல பேசுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, கையை பிடித்து சொல்லுங்க, இயேசுவை போல. பேழைக்குள்ள வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு மாற்றம், பெரிய மாற்றம். இவங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. இவங்க பயங்கரமா சண்டை போடுவாங்க, ஆனா பேழைக்குள்ள வந்த உடனே அன்புள்ளவளா இருக்கிறாங்களே. பேழைக்குள்ள வந்த உடனே இவங்களுக்குள்ள தேவ சாயல் வந்திருக்கிறது, தேவ மகிமை இவர்களுக்குள் வந்திருக்கிறது, தேவ பிரசனம் இவளை மூடிக்கொண்டிருக்கிறது, இவனுடைய செயல்கள் தெய்வத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவனை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆமென். தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் நாம் மாற வேண்டும். நம்மை பார்க்கிறவங்க சொல்லணும், இவங்க இயேசுவின் பிள்ளைகள். பேதுருவை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயலும் வெளிப்படுத்துகிறது. ஐயா, உன் பேச்சே வெளிப்படுத்துது.
உன்னை பார்க்க பேச்சை கேட்டாலே தெரியுது இயேசுவோடு இருந்தவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவோடு இருக்கிறவனுடைய பேச்சில ஒரு வித்தியாசம் இருக்கும். இயேசுவோடு இருக்கிறவனுடைய நடத்தையில ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த பகல் வேளையில இயேசுவோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்புறீங்கன்னா ரெண்டு கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அப்படி செய்வார். அப்போ இந்த நோவாவுடைய பேழைக்குள்ள எல்லாம் தன்னுடைய ஜென்ம பாவத்தை அழித்து விட்டது. புது சிருஷ்டி போல பேழைக்குள்ள இருந்தது. மாறி மாறி எதுவுமே சண்டை போடல, மாறி மாறி எதுவுமே என்ன செய்யல, கடித்து பட்சிக்கல, ரொம்ப பாசமா இருந்தது. அதுதான் 1000 வருஷ அரசாட்சியில என்ன செய்யுமா, சிங்கம் படுத்துக் கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. சிங்கம் புல்லை தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னு அந்த மாதிரிப்பட்ட ஒரு அனுபவம் பேழைக்குள்ளே மகிமையாக கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இந்த பேழைக்குள்ளே ஜனங்கள் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1 வருஷத்துக்கு மேல இந்த பேழைக்குள்ள அவங்க இருந்தாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. இன்னொன்னு கவனிங்க, பேழைக்குள்ள அவங்க பாவம் மாறுது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது இல்ல? பாவம் மாறுது. அடுத்த பேழைக்குள்ள ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரும் சாப்பாடை எடுத்துட்டு அங்க போகல. எல்லா குரங்கு, மிருகம், ஆடு, மாடு எல்லாத்துக்கும் சாப்பாடை கொண்டு போகல. கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்தார். உன்னை உண்டாக்கினவர் உன் தேவைகளை சந்திப்பார். நீ ஆலயத்துக்குள்ள வரும்போது உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உன் பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உன் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உனக்கு வேலையை கர்த்தர் உருவாக்குவார். உனக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நம்மனா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். என்ன தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். உன் தேவைகளை சந்திக்கிற தேவன். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன். உன்னை போஷிக்கிற தேவன். சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகர். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். உங்க தேவையை அவர் பார்த்துக் கொள்வார். உங்க பிள்ளைகளுடைய தேவையை அவர் பார்த்துக் கொள்வார். உங்க குடும்பத்தின் தேவையை அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். கலங்க வேண்டாம், பயப்படாதுங்க. நான் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். யார் எனக்கு உதவி செய்வார்? எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிற தேவன். ஆகார் சொல்லுகிறார், வனாந்திரத்தில் எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கும் போது கர்த்தர் ஒரு ஊற்றை அவனுக்கு காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் செய்கிற தேவன், ஒரு ஊற்றை உனக்கு உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு தேவைகளை சந்திக்கிறவர், ஒரு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறவர், ஒரு குடும்பத்தில் அற்புதம் செய்கிறவர், மாறாதவராக இருக்கிறார். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பேழைக்குள்ள முதல்ல ஒரு சுபாவம் மாறணும். இரண்டாவது உன் தேவை ஆண்டவர், உங்க தேவை ஆண்டவர் சந்திப்பார். மூன்றாவது இந்த பேழை பாருங்க, வாசித்து பாருங்க. அதனுடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பேழை அப்படியே அந்த பேழையை பண்ணி அதை அதுக்குள்ள போய் எல்லாரும் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. உள்ள போனா மழை பெய்ய ஆரம்பித்தது. 40 நாள் மழை பெய்ய ஆரம்பித்தது. 17ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிளம்ப பண்ணிட்டு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பேழைய கிளப்புச்சு. இந்த பேழை ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பேழை கிடையாது, இது கிளம்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா இது ஒரு ஒரு உன்னதத்தை நோக்கி கிளம்புச்சு. எல்லாரும் சொல்லுங்க. எங்க கிளம்புச்சு? மேல மேல. எல்லாரும் சொல்லுங்க. உன்னதத்தை நோக்கி. எல்லாரும் சொல்லுங்க. சபை
வளர்ந்துட்டே இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க, சபை உயர்ந்துட்டே இருக்கணும். சபை மேல பார்த்துட்டே போகணும். சபை பூமியை பார்த்து ஓடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை பூமியை பார்த்து ஓடக்கூடாது. பரலோகத்தை பார்த்து கொண்டே உயர்ந்து கொண்டே இருக்கணும். அது கிளம்பிட்டே இருக்கணும். இந்த பூமியை பிடிச்சு கொண்டிருக்க கூடாது. பூமியினுடைய சக்தியால சபையை அடக்க முடியாது. வேதம் சொல்கிறது, கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா! அதை மேற்கொள்ள முடியாது. சபையை மேற்கொள்ள முடியாது. சபையில் இருக்கிற தேவஜனத்தை மேற்கொள்ள முடியாது. மந்திரவாதமோ பேசுவதை மேற்கொள்ள முடியாது. உலகமோ அதனுடைய ஆசை இச்சைகள் மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் வல்லமைகள் அதை மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் செயல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் அதிகாரங்கள் அதை மேற்கொள்ள முடியாது. நம்புறீங்களா? நீங்க சபையை அது மேற்கொள்ள முடியாது. பேழை கிளம்ப ஆரம்பித்தது. எல்லாரும் சொல்லுங்க, பேழை கிளம்புது. எங்க கிளம்புது? மேல மேல மேல, உன்னதத்துக்கு நேராக. இது பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த பூமியில நம்ம நிரந்தரமா இருக்க போகிறவள் அல்ல. நமக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு. நமக்கு ஒரு சொர்க்கிய கூடாரம் உண்டு. நமக்கு ஒரு பரலோக கூடாரம் இருக்கிறது. அந்த பரலோக கூடாரத்தை நோக்கி நாம் அப்படி கிளம்பணும். அல்லேலூயா! அதை பார்த்துட்டே ஓடணும். பூமியை பார்த்துட்டு ஓடக்கூடாது. அங்க பார்க்கணும், ஆண்டவரே எனக்காக ஒரு மகிமையான ராஜ்யத்தை கர்த்தர் கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிதான் யோவான் 14 ஆண்டவர் சொன்னார். யோவான் 14 என்ன சொன்னாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன்? ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக இந்த வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்ம அங்க போறோம், கிளம்புறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த கூடாரம் நமக்கு பூமி சொந்தம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுங்க பாப்போம். இந்த பூமி ஒரு சொந்தமல்லவென்று, இந்த பூமி சொந்தமல்லவென்று தெரியாதோ? முடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. நமக்கு பாகிமையின் ராஜ்யத்தை கர்த்தர் கட்டி உண்டாக்கி இருக்கிறார். கைவேலை இல்லாத ஒரு வீடு நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையான இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையான ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உலகத்தை பார்த்த அந்த மகிமையை இழந்து விடாது. உலகத்தை பார்த்த அந்த மகிமையை இழந்து விடாது. உலகத்தில் மேன்மையை பார்த்த அந்த மகிமை இழந்து விடாது. அந்த மகிமை அழியாத மகிமை, அது ஒருவரால் அழிக்க முடியாத மகிமை, அது உன்னதமான மகிமை. அதில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ மகிமை அங்கிருக்கிறது. தேவ தங்க வீதியிலே நான் நடக்க போகிறோம். ஏராளமான மகிமையான காரியங்களை குறித்து, அதனுடைய பிரஸ்தாபத்தை குறித்து, அதனுடைய மேன்மையை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீ இழந்துவிடக் கூடாது. நீ கிளம்பணும், பூமியை விட்டு கிளம்பணும். ஹல்லேலூயா! பூமியை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. பரலோகத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், மேலான காரியங்கள், தெய்வீக காரியங்கள், தெய்வீக மகிமை தேவனாக நாம் ஆயத்தப்பட்டு கிளம்பணும். அல்லேலூயா! இதற்கு நேராக நம்ம கிளம்பணும். பேழை என்ன செய்தது? கிளம்புச்சு, அங்கேயே இருக்கல. ஹல்லேலூயா! அப்படின்னா நீங்க உடனே இப்ப கிளம்புங்கன்னா அதோட அர்த்தம் புரியாம போயிடாதுங்க. உடனே கிளம்புங்கன்னா நீங்க அப்படின்னா இந்த பூமியில அது இருக்கல, அது பேழை மேல உயர்ந்தது. இந்த பூமிக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கும் உனக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம். அல்லேலூயா! இந்த உலகத்துக்கு உனக்கு என்ன இருக்க கூடாது? ஐக்கியம் இருக்கணும். அப்படிதான் பைபிள் இருக்கு. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆமென். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது பைபிள் சொல்லணும். உலகத்தின் வேஷத்தை தரிக்காம உலகத்தை தூக்கி தூர எரிஞ்சிட்டு சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. தெரியுமா தெரியுமா தெரியாதா? உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,
பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலிருந்து அப்படி கிளம்பணும். நம்ம எப்போதுமே நமக்குள்ள ஒரு சிந்தை இருக்கணும், உலகத்துக்கோ நமக்கோ தொடர்பு இல்லை, நம் மேலானவர்கள். ஆமென். நம்ம உன்னதத்தை நோக்கி பிரயாணம் பண்ணணும். பைபிள் சொல்லுது, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். நான் சொல்றேன், கர்த்தருடைய வேதத்திலிருந்து நீ தேவனை தேடும் போது நன்மை கிருபை உனக்கு பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். உன் குடும்பத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும், உன் பிள்ளைகளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நீ தேவனை தேட 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 தேவனை மேன்மை கணமன்ன 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 உன்னை தொடர்ந்து உன் பின்னாடி வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தின் நன்மைகளை உன்னை தொடரும்படி செய்வார். ஒரு குறையுமே இருக்காது. அல்லேலூயா. அப்போ பேழை முதல்ல என்னது சொன்னேன் சொல்லுங்க, போச்சு கொஸ்டின் கேட்க கூடாது. என்னது பேழை முதல்ல சொன்னது என்னது? பேழைக்குள்ள ஸ்பாவம் மாறிச்சு, இயேசுவ மாறி, அதானே சொன்னேன் இல்லையா? மறந்துச்சு. பேழைக்குள்ள சிங்கம் கரடி எல்லாம் வகைப்பட்டது இருந்தாலும் எல்லாமே அன்பா இருந்துச்சு, ஒன்று போல். அதான் தேவ சாயம், தேவனை போல இயேசுவை போல. ஒரு ஆமென் சொல்லுங்க. பறவை என்ன சொன்னேன்? பேழைக்குள்ள இருந்த அத்தனை பேருக்கும் தேவையை கர்த்தர் சந்தித்தார். போச்சு. மூணாவது பேழை கிளம்புச்சு. எங்க கிளம்புது? வீட்டுக்கு. வீட்டுக்கு கிளம்புச்சு. பேழை எங்க கிளம்புச்சு? மேல கிளம்புச்சு. எல்லாரும் சொல்லுங்க, மேல கிளம்புச்சு. ஆமென். மேல மேல. நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்ல. நம்ம எங்க போகணும்? உன்னதத்துக்கு போகணும். ஆமென். இயேசு சீக்கிரம் வர போகிறான்னு பைபிள் சொல்லுது. ஆமென். எல்லாம் பாருங்க, யுத்தத்தை பார்த்தீங்களா? வெளிநாடுகளில் யுத்தத்தை கேள்விப்பட்டீங்களா? என்ன நடக்கு? சவுதியில் யுத்தமா சிஸ்டர்? பரவாயில்லையா? இல்லை பரவாயில்லண்ணா. சரி. துபாயில் எப்படி இருக்கு? அங்கேயும் பரவாயில்லையா? சில இடங்கள்ல என்ன பிரச்சனை தான். ஈரான் பார்த்தீங்களா? ஈரான்ல ஒரே யுத்தம், ரஷ்யாவில் யுத்தம், உக்ரைன்ல யுத்தம். ஆண்டவர் சொன்னாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எங்க பார்த்தாலும் யுத்தம். உக்ரைன் யுத்தம் 4 வருஷமா நடந்துட்டு இருக்குது, முடிவுக்கு வரல. யுத்தம் எங்க பார்த்தாலும் யுத்தம். யோசித்து பாருங்க. விமானங்கள் எல்லாம் நிப்பாட்டி வச்சாங்க, இப்ப மறுபடியும் போகுது. கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். என்ன தேவனுடைய பிள்ளை கிளம்பணும். இந்த பூமியை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. பூமிக்குள்ள காரியங்களை நம்ம பிடித்து பற்றி கொள்ள கூடாது. இதெல்லாம் மாயை. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு, இதெல்லாம் உன் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். நன்மை கிருபை உனக்கு பின்னாடி வரும், உங்க பின்னாடி வரும். தேவனை தேடுனா, உலகத்தை விட்டு கர்த்தரோடு உயர ஆரம்பித்தா, ஆவிக்குரிய அனுபவத்தில் நீ வளர ஆரம்பித்தா, ஹல்லேலூயா, கிளம்பணும். ஒரு அந்த பரலோகத்துக்கு ஏற்ற ஒரு பிரயாணத்தை தொடங்கணும். அதான் கிளம்புதல்னா, பரலோகத்துக்கு ஏற்ற ஒரு பிரயாணம், தேவனுக்கு ஏற்ற ஒரு பிரயாணம், உலகத்துக்கு ஏற்ற பிரயாணத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தேவனுக்கு ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை நீ தொடங்கணும். அதான் அதனுடைய அர்த்தம். ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடங்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்பு இல்லாத இடத்துக்கு போகாதுங்க. ஹல்லேலூயா. பரலோகம் கொண்டு போகாத இடத்துக்கு, சத்தியம் இல்லாத இடத்துக்கு போகாதுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை சொல்லுகிற இடத்துல அடங்கி இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வானத்தில் பலகனி உனக்காக திறக்கப்படும். பரலோகத்தின் மகிமையினால தேவனுடைய நிரப்புவா. பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்க மேல ஊற்றுவா. மகிமையின் காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும், தரிசனங்களை பார்க்க முடியும், கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். 2 கைதட்டி ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சந்தோஷம் உள்ளவர்கள் எல்லாரும் கைகளை தட்டி
18 வசனம் வாசிங்க பாருங்க. 17 கடைசி கிளம்ப பண்ணிட்டு இல்லையா, கிளம்புச்சு, மிதந்தது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இது பாருங்க என்ன நடந்தது தெரியுமா? தண்ணி பெருகி பூமி எல்லாம் அழியுது. பூமி எல்லாம் அழியுது. அழிஞ்சுதா? அழிஞ்சா அழிஞ்சா? ஜல பிரளயம். எங்க பார்த்தாலும் தண்ணி, முழு உலகத்துல தண்ணி அப்படியே பெஞ்சி 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 பூமி எல்லாம் மூடுது. மரங்கள் எல்லாம் மூடி, வீடுகள் எல்லாம் மூடி, பட்ட மலைகள் எல்லாம் மூடிட்டான். அந்த அளவுக்கு தண்ணி பெருகுச்சு. ஆனா பேழை மிதந்தது. எல்லாரும் சொல்லுங்க, பேழை என்ன செய்தது? மிதந்தது. எதுல மிதந்தது? தண்ணிக்கு மேல. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, பேழை மிதந்தது. சபைய எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. அது மிதக்க தான் செய்யும். அது மிதந்துட்டே இருக்கும், அது உயர்ந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதை தகர்க்க யாராலும் முடியாது, அதை யாராலும் சேதப்படுத்த முடியாது. அது மிதந்து கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும், மிதந்து கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும். தண்ணீர் பெருக பெருக போராட்டம் பெருக பெருக ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கும். தடைகள் பெருக பெருக ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஜலம் பெருக பெருக தண்ணி பெருக பெருக அந்த பேழை உயர்ந்தது போல, பேழை மிதந்தது போல கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே மிதப்பீர்கள். ஒரு சேதப்படுத்த ஒரு சக்தியால முடியாது. ஊழியத்தை சேதப்படுத்த ஒரு சக்தியால முடியாது. கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட சபை அதை சேதப்படுத்த ஒருவரால முடியாது. நம்பிக்கை உள்ள ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ள ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரெண்டு கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மிதக்க பண்ணுவா. மூழ்கி போகிற கூட்டம் அல்ல, அமிழ்ந்து போகிற கூட்டம் அல்ல, அமிழ்ந்து போகிற கூட்டம் அல்ல. அமிழ்ந்து போக கர்த்தர் விட மாட்டான், அமிழ்ந்து போக விட மாட்டான். ஆமென். என்னதான் ஜலப்பல்லாய் வந்தாலும் நீ அமிழ்ந்து போவதில்லை. நீ மிதப்பாய், நீ மிதந்து கொண்டே இருப்பாய், மிதந்து கொண்டே இருப்பாய். ஆமென். எல்லாமே மூங்குது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எல்லாமே முங்குச்சு. முங்குச்சா இல்லையா? எல்லாமே முங்குச்சு. பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் முங்கிட்டாங்க, பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் முங்கிட்டாங்க, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் முங்கிட்டாங்க. பெரிய 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 வீடுகள், காருகள், பங்களா எல்லாம் முங்குது. ஆனா பேழை மட்டும் மிதக்குது. பேழை மட்டும் மிதக்குது. என் ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. நோவாவே, நீ செய்த பேழைய, நீ செய்த பேழைய ஒருவனும் தகர்க்க முடியாது. நோவாவே, நீ செய்கிற ஊழியத்தை ஒருவனும் அசைக்க முடியாது. அதை யாரும் அழிக்க முடியாது. அது உயர்ந்து கொண்டே இருக்கும், அது மிதந்து கொண்டே இருக்கும், அது மூழ்கி போவதில்லை. சந்தோஷமா சொல்லுங்க, மூழ்கி போவதில்லை. நாங்கள் மூழ்கி போவதில்லை, நாங்கள் மூழ்கி போவதில்லை, நாங்கள் குறுகி போவதில்லை, நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எங்களை உயர்த்துகிற ஒரு கரம் இருக்கிறது, எங்களை பாதுகாக்கிற ஒரு கரம் இருக்கிறது. எல்லாம் அழிகிற போது எங்களை உயர்த்துகிற ஒரு கரம். இந்த உலகமே அழிய போகிறது, ஆனால் சபை உயர்ந்து 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 அந்த உன்னத ராஜ்யத்துக்கு போக போகிறது. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் அந்த ராஜ்யத்துக்கு போக போகிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை ஆண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி ஆண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா, விண்ணினில் சேரவே வேகமாய். ஆமென். விரைவுடன் ஓடிவா, விண்ணினில் சேரவே வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த பேழை கர்த்தர் மிதக்க செய்தார். 18ஆம் வசனம் வாசிங்க. பெருவெள்ளமாகி மிகவும் பெருகிட்டு, உபத்திரவம் பெருகுது, ஜலம் எல்லா இடத்தையும் மூடுது, தண்ணீர் எல்லா இடத்தையும் மூடுது. பேழையானது மிதந்தது அல்ல, முதல்ல மிதந்தது, இது அடுத்தது மிதந்து கொண்டே இருந்தது. அப்படிதானே? முதல்ல மிதந்தது, அடுத்தது மிதந்து கொண்டே இருந்தது. ஆமென். மூழ்க பண்ண எத்தனை போராட்டம், எத்தனை எதிர்ப்பு, எத்தனை தடை வந்தாலும் அதை மூழ்கடிக்க முடியாது. ஏன்னா அந்த பேழையை கர்த்தர் கட்டியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நோவாதை கட்டினார். கர்த்தர் சொன்னபடி கட்டப்பட்ட பேழை. கர்த்தர் சொன்னபடி ஆராதிக்கிறவர்கள், கர்த்தர் சொன்னபடி தேவனை சேவிக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தருக்காய் வாழுகிறவர்கள் ஒரு நாள் மூழ்கி போக தேவன் விடமாட்டார். அந்த மூழ்கி போகிற சபை அல்ல, அது மிதந்து கொண்டே இருக்கிற சபை. அல்லேலூயா. பாருங்க அடுத்தது. உயர்ந்த மலைகள், எல்லாரும் சொல்லுங்க. உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடிட்டு. உயர்ந்த மலைனா பெரிய பெரிய பர்வதங்கள், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய அதிகாரங்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் மூடிட்டு. ஆனா அந்த சின்ன பேழை, எல்லாரும் சொல்லுங்க, சின்ன பேழைய ஒருத்தனுமே மூட முடியல. இந்த சின்ன பேழையை ஒருத்தரால மூட முடியல. இந்த சின்ன பேழையை யாரால அசைக்க முடியல. இந்த சின்ன பேழை அந்த மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக, மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக இது உயர்ந்து கொண்டே இருந்தது சொல்லப்பட்டிருக்கு. இது உயர்ந்து கொண்டே இருந்தது. உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. ஆனால் இந்த மேலை உயர்ந்து 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 கொண்டே, உன் ஊழியம் உயரும், உன் வாழ்க்கை உயரும், உன் குடும்பம் உயரும், உன் வாழ்க்கை தரத்தை கற்று உயர்த்துவார், ஊழியத்தில் எல்லையை கற்று உயர்த்துவார். மூழ்கி போவது இல்லை. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். நீ மூழ்கி போவதில்லை, நீ முடங்கி போவதில்லை. நீ முடக்குவது அதிகாரத்தால முடியாது, உன்னை முடக்க ஒரு சக்தியால முடியாது. எந்த வல்லமைகள் உன்னை தகர்க்க முடியாது, உன்னை அமிழ்த்த முடியாது. உன்னை அமிழ்த்து போட முயற்சிக்கிறவர்கள் அமிழ்ந்து போவார்கள். பெரிய பர்வதங்கள் அமிழ்ந்து போகும். நீ மிதந்து கொண்டே இருப்பாய், நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மிதக்குது, உயருது, மூடம் யாரா எல்லா மலையும் மூடுது. இது மட்டும் என்ன செய்யுது? மூட முடியல. எல்லாத்தையும் மலையும் மூடிட்டு தண்ணி. சொல்றது உங்களுக்கு புரியல போல இருக்கு. புரியுதா? மலை எல்லாம் மூடிட்டு, பெரிய பெரிய மலை, நான் தாப்பா இந்த உலகத்திலே பெருசுன்னு சொல்றதெல்லாம் மூடிச்சு. ஆனா அந்த சின்ன பேழை மூடப்பட்ட மலைகளுக்கு, வாசிங்க, மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிட்டு. காட்டு மிருகங்களும் எல்லா நரஜீவன்களும் மாண்டன, எல்லாம் மாண்டன. பூமியில ஒரு உயிரோட ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு பெரிய பூமி, நம்ம அடிவாளபுரமா பூமி அளவு, பூமி அளவு எங்க இருக்கு? எவ்வளவு தூரம்? அமெரிக்கா, கீழே ஆஸ்திரேலியா, வேலங்க நியூசிலாந்து, ரஷ்யா, என்னெல்லாம் எத்தனை நாடுகள்ல இதெல்லாம் மூடிட்டு, எல்லாம் உலகம் முழுவதும் மூடிட்டு, எல்லாம் உயிருள்ளதெல்லாம் செத்து போச்சு. ஆனா இந்த பேழை மட்டும் சாகல, பேழை மட்டும் அழியல. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? 23ஆம் வசனத்தை படிங்க. எல்லாம் அழிந்து போச்சு, பூமியில ஒண்ணுமே இருக்கல. நோவாவும் காக்க, ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நோவாவும் அவன் பேழையில் இருந்த எல்லா உயிர்களும். அப்ப சொன்னா பேழை மட்டும் காக்கப்பட்டது.
எல்லாரும் சொல்லுங்க, சபை மட்டும்தாங்க காக்கப்படும். சபை மட்டும்தான் காக்கப்படும். மீது என்ன ராஜ்யம் என்ன அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் உடையும். சபைக்கு மட்டும் ஸ்பெஷல் பாதுகாப்பு, சபைக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரொமோஷன், சபைக்கு மட்டும் ஒரு உயர்வு, சபைக்கு மட்டும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. நீங்க இந்த சபையில பாதுகாப்பா இருக்கணும். நீங்க சபைக்குள்ள இருந்தா பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார். இந்த சபையில நீங்க இருங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இனி இது அப்படியே மிதந்து 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 அரராத்து மலையில போய் தங்குச்சு. அப்படிதான் பைபிள்ல சொல்லப்பட்டு. நான் பேசின நேரம் ஆயிரம். இப்போ மணியே 11:50 ஆயிட்டு. இப்போ இதெல்லாம் நடந்த உடனே நோவா பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்தா எல்லாம் அழிஞ்சு போச்சு. நேற்று வரைக்கும் பெரியவன் நான் தாண்டா பெருசு, உலகத்துக்கே வல்லரசு அப்படின்னா எல்லாம் போயிட்டு, என்னால செய்ய முடியாது ஒண்ணு இல்லைன்னு அவன் எல்லாம் போயிட்டான், செத்துட்டான். ஆனா நாங்க சின்னவர்கள் இந்த பேழைக்குள்ள வந்ததுனால, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சனால நாங்க இருக்கிறோம்னு சொல்லி நோவாவுக்கு பயங்கர சந்தோஷம். பேழை கீழே வந்தது கேளுங்க, பூமியில அப்படி இறங்கி தண்ணி எல்லாம் காஞ்சு போய் வெளியில வந்த உடனே, சாட்டா சொல்றேன் இல்லைன்னா நேரம் ஆயிரும், சாட்டா வெளியில வந்த உடனே நோவா முதல்ல என்ன செய்தா தெரியுமா? பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டினான். என்னன்னா, என்னையும் என் குடும்பத்தையும் காத்தது நான் அல்ல, என் பராக்கிரமம் அல்ல, இந்த தேவனுடைய வல்லமை. நான் இந்த தெய்வத்துக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பலிபீடம் என்பது ஆராதனையை காட்டுகிறது. பலிபீடம் என்பது ஆராதனையை காட்டுகிறது. பலிபீடம் ஆராதனை காட்டுகிறது. அங்க நீங்க இன்னும் படிச்சீங்கன்னா நேரம் இல்லை, அதனால நான் சுருக்கமா சொல்றேன். அங்கே அவன் ஆண்டவர் அவனோட உடன்படிக்கை செய்தார். ஆண்டவர் சொன்னாரு, இனிமேல் இந்த பூமியை தண்ணீரால் அழிக்க மாட்டேன். நான் ஒரு காரியம் சொல்றேன், ஜெயவனை ஆராதிக்கிற இந்த பலிபீடத்தை கட்டினா இடிந்து கட்டக்கிற பலிபீடம். எலியா சாட்டா சொல்றேன், கவனிக்கிறீங்களா? எலியா ஒரு பலிபீடத்திலே பலி செலுத்தினார். அந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டது, அப்படிதானே? செப்பனிடப்பட்ட பலிபீடம். அது இடிந்து கிடந்த பலிபீடத்தை செப்பனிட்டார். அக்கினி இறங்கி வந்தது, அக்கினி இறங்கி வந்தது, வல்லமை இறங்கி வந்தது, தீ இறங்கி வந்தது, மகிமை இறங்கி வந்தது. ஜனங்கள் கர்த்தரை தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பரலோகத்திலிருந்து அந்த மகிமை இறங்கி வந்தது. உன் பலிபீடம், ஆராதனை பலிபீடம் செப்பனிடப்பட்டால் உன்மேல் அந்த அபிஷேகத்தின் தீயை மறுபடியும் தேவன் உன்மேல் அனுப்புவார். நம்புறவங்க ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். கையை வைத்து ஒரு அலில சொல்லுங்களேன், சந்தோஷமா ஆமென் சொல்லுங்களேன். நோவா பலிபீடத்தை கட்டி அதுல பலி செலுத்தினான், காணிக்கை செலுத்தினான். கர்த்தர் முகந்தார். 21 படிங்க, 8:21 படிங்க. சுகந்த வாசனையை முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தொடங்கி பொல்லாததா இருக்கிறது, இனிமேல் செய்ய மாட்டேன், சங்கரிக்க மாட்டேன். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் அவரோடு உடன்படிக்கை பண்ணினார். பலி செலுத்துகிறவனோடு, ஆராதனை செய்கிறவனோடு உடன்படிக்கை செய்வார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பலிபீடம் உடன்படிக்கையின் பலிபீடமாய் மாறினது. கர்த்தர் சொன்னார், வானவில்லை உனக்கு அடையாளமாய் வைக்கிறேன் சொன்னாரா? இந்த வானவில் எங்க இருக்கு? வெளிப்படுத்தல நீங்க 4ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா இது பரலோகத்தில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தல படிச்சது பரலோகத்தில் இருக்கு இந்த வில்லு. இந்த வில்லை நான் என்னுடைய வில்லை உனக்கு அடையாளமாய் வைப்பேன் சொல்லி ஆண்டவர் இந்த வானவில்லை வச்சார். நான் இந்த மழை தண்ணீரால் உன்னை அழிக்க மாட்டேன், இனி அப்புறம் நான் வில்லை பார்ப்பேன் அப்படின்னாரு. ஆமென். தண்ணீரால் இந்த முழு பூமியை அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. உடன்படிக்கை செய்தார். ஆண்டவர் மகிமைப்பட்டார். கர்த்தர் செய்த நன்மைக்கு அவன் பலிபீடத்தை கட்டினார். உடன்படிக்கை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பலிபீடம் என்பது ஆராதனை. அல்லேலூயா. அப்ப எது முக்கியம்? பலிபீடம் முக்கியம். அடுத்தது இது முதல் பலிபீடம். அப்ப எத்தனை பலிபீடம் இருக்கு பைபிள்ல? நாங்கெல்லாம் போகல, நேரம் ஆயிட்டலாம். முதல் காணிக்கை எது? என்ன பிரசங்கம் வசனம் எடுத்தோம்? பலிபீடமா காணிக்கையா? எது முக்கியம்? முதல் காணிக்கை எது? அடுத்த வாரம் இன்னொரு நாள் வரும்போது பேசட்டுமா? ஞாபகப்படுத்துவீங்களா?
நான் இதே மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிருக்கேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லுங்க. படிச்சிருக்கீங்களா? சரி, அப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். சரி, இப்போ கண்களை மூடுவோமா? ஆண்டவர் சமத்தை ஜெபிப்போம். முதல் காணிக்கை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் இல்லையா? சரி, இன்னொரு நாள் பேசுகிறோம். கிருபை வருகை அமைத்தா நான் பெஹ்ரைன் போகிறேன். நான் 30ஆம் தேதி ஜாம் பண்ணிக்கிடுங்க. 14ஆம் தேதி நைட்டு திரும்ப வருவேன். கர்த்தரது பிரயாணத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க ஜாம் பண்ணிடுங்க. கண்ணை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் ஜாம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜாம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் ஜெபிங்க. ஒரு நிமிடம் முழங்கால் போட்டு ஜாம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்த தெய்வமே, வல்லமுள்ள தெய்வமே, கிருபை உள்ள தெய்வமே, உம்முடைய பிரசன்னம் எங்க மேல இறங்கட்டும். ஒரு நிமிடம் நாங்கள் இப்படி சமத்தை ஜெபிக்க போகிறோம். இப்படி வல்லமை எங்க மேல் அனுப்புங்க, வல்லமை எங்க மேல் அனுப்புங்க. அக்கினி எங்க மேல் இறங்கி வரட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு வல்லமை தேவன் அனுப்ப போகிறார். எலியாவின் பலிபீடத்தின் மேல் இறங்கின அந்த அக்கினி, எலியாவின் பலிபீடம் செப்பரேட்டப்பட்ட போது, செப்பரேட் பலி செலுத்தின போது அங்க இறங்கினது போல ஒரு மகிமையின் தீய தேவன் அனுப்பட்டும். மகிமையின் அக்கினி அனுப்பட்டும். வல்லமையின் அக்கினி அனுப்பட்டும். உடபாரபலபா சபலபா ரிபாலன் துரலபோடா நீ கபாரபலபலபா ஒவ்வொரு மேலும் அந்த வல்லமை. எல்லாரும் துதிங்க, துதிங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. மௌனமா இருக்காதுங்க. கர்த்தரை துதிங்க. ஒவ்வொருடைய சரீரங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும். சாத்தான் வெட்கப்பட்டு போகட்டும். சாத்தானுடைய வல்லமைகள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை உங்களுடைய பிள்ளைகள் மேல் வைப்பீராக. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். நல்ல கை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்மல் பர்வத்தில் இறங்கினது போல, அந்த பலிபீடத்தில் இறங்கினது போல தேவனுடைய வல்லமை எங்க மேல் இறங்கட்டப்பா. திடாலபாலபா சந்தரபாலபாலபா திடபாரபாலபா கர்மேலில் இறங்கின வல்லமை, கர்மேலில் இறங்கின அக்கினி, கர்மேலில் இறங்கின அக்கினி நீபாலபால ஒவ்வொரு மேலும் இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Lord. நீ மிதந்து கொண்டே இருப்பாய். ஊழியம் மிதந்து கொண்டே இருக்கும். குடும்பம் மிதந்து கொண்டே இருக்கும். உன்னை சேதப்படுத்த நினைக்கிறவர்கள் அழிவார்கள். நீ மிதந்து கொண்டிருப்பாய். கர்த்தரை உயர்த்துவார். நீ பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய். தேவனுக்கு நன்றி சொல்லு. உன்னோடு உடன்படிக்கை செய்வார். Thank you Lord. கிருபை உள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நல்ல வேளைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம். உடைய சமூகத்தில் கடந்து வர துதித்து ஆராதிக்க உடைய வசனங்களை தியானிக்கிறோம். ஒன்றுக்கு உதவாத எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவதற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதி. அம்மாவை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தின் மேல் பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். மிதந்து கொண்டே உயர்ந்து கொண்டே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். தேசத்து ஜனங்கள் இந்த இடத்துல வந்து கூட்டம் கூட்டமாய் ஆராதிக்கும்படி இயேசுவே தகப்பனே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. மகிமையின் பிரசனத்தினால் நம்முடைய பிள்ளைகளை மூடுங்க. வல்லமையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வராத ஜனங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வாங்க. உற்சாகப்படுத்தி கொண்டு வாங்க. இன்னும் அநேகரை கொண்டு வாங்க. எல்லாரும் மேல அற்புதங்களை செய்யுங்க. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். மகிமை கனமெல்லாம் இப்படி வரைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless. God bless.